Don't forget to like, subscribe, and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 UPSC CSE prelims. Okay, so the topic was International Criminal Court. Okay, it was in the news because of they have issued a arrest warrant for the Israeli Prime Minister Netanyahu Benjamin. Okay, so and then they have also introduced a arrest warrant for the Hamas officials and former defense minister kind of other people. Okay, so அதனால தான் வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பிலிம் சொல்லி. ஓகேவா? ஸோ மெயின்ஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகாது இந்த டாபிக். பிலிம்ஸ் தான் மேக்ஸிலி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர்டிகல் ஃப்ரம் த நியூஸ். Israel and its allies denounced the International Criminal Court's decision to the issue of arrest warrant on November 21 for the Israeli Prime Minister Benjamin Netanyahu. Okay. International Criminal Court also issued warrants for Israel's former defense minister as well as Hamas military chief Mohammed Deif. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க போறோம் இது எப்படி வந்து அரெஸ்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு, எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? லெட்ஸ் see. ஸோ அதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்க்குறப்ப ஹேக்ல வந்து இருக்கு. ஓகே, நெதர்லாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் இன்டர்நேஷனல் கோர்ட். ஓகே, நம்மளுக்கு வந்து நார்மலா நமக்கு வந்து ஸ்டேட்ல இருக்க பாக்குறப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இது வந்து நம்ம நேஷனல் மட்டும் தான். இன்டர்நேஷனல் லெவல் நமக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ் டீலிங் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட்டு தான் போவாங்க. அதான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் விச் சீக்ஸ் டு ஹோல்ட் அக்கௌண்ட் ஆஃப் தோஸ் கில்ட்டி ஆஃப் சம் ஆஃப் வேர்ல்ட்ஸ் வர்ஸ்ட் கிரைம்ஸ். ஓகேவா? ஸோ வேர்ல்ட்ஸ் வர்ஸ்ட் கிரைம் சொல்லி அவங்க வந்து சில இதை வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் ஒரு பர்சன் வந்து அதை வந்து கமிட் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா they are going to issue arrest warrant and they will investigate the particular offense or the crime. Okay, so International Criminal Court is the only permanent international criminal tribunal in the world. Okay, so worldல இருக்கல இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பர்டிகுலர் கிரைம்ஸ்க்காக வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க வந்து கேஸ் வந்து ட்ரையல் எல்லாம் பண்றது என்னன்னா இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மட்டும்தான். there is no other than ICC. Okay, so it will investigate and where warranted tries individuals charged with the gravest crimes of concern to the international community. ஓகேவா? ஸோ எந்த மாதிரி கிரேவஸ்ட் கிரைம். ஓகே, ஸோ முன்னாடி பாயிண்ட்ல சொன்ன மாதிரி worst crimes in the world அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா கிரேவஸ்ட் கிரைம் சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ வாட் ஆர் தே? ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் ஜெனோசைட். ஓகே, ஜெனோசைட் வந்து தெரிஞ்சிருக்கும் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க, இனப்படுகொலை. ஸோ அது வந்து சப்போஸ் ஒரு பர்சன் வந்து கமிட் பண்றாங்க அப்படின்னா தே வில் அரெஸ்ட் ஆர் த கிவ் அரெஸ்ட் வாரண்ட். ஓகே, அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணாங்க. ஓகே, அண்ட் தென் வார் கிரைம்ஸ். ஓகே, ஸோ பர்டிகுலர் டூ நேஷன்ஸ் நடுவில் வந்து வார் வந்து நடக்குது அப்படின்னா அந்த டைம் வந்து சில ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்குது. சப்போஸ் அதை வந்து ஃபாலோ பண்ணாம வந்து அவங்க வந்து மீறாங்க அப்படின்னா தே வில் கன்சிடர் அஸ் தே ஹேவ் கமிட்டட் வார் கிரைம்ஸ். ஓகே, ஸோ அந்த கேட்டகரிக்குள்ள தான் இப்போ பர்டிகுலரா வந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹமாஸ் சீஃப் எல்லாருமே வந்து அரஸ்ட் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் த வார் கிரைம். ஸோ அந்த கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமானிட்டி. ஸோ ஹியூமானிட்டி சொல்லி பாக்குறப்ப அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு ஸ்டேட் இல்லைன்னா ஒரு பீப்புள் வந்து டார்கெட் பண்ணாம ஒரு ரேண்டமா ஹியூமானிட்டிக்கு எதிராக வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பர்டிகுலர் கிரைம் வந்து கமிட் பண்றாங்க அப்படின்னா they will also considered as a person who committed crime against humanity. Okay, so and then crime of aggression. Okay, so crime of aggression le paagarappa if a person was they are having a revenge mode. Okay, so அந்த revenge mode அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த aggression வந்து வெளியே கட்ட மாட்டாங்க. வெளியே கட்டாம என்ன பண்ணுவாங்க, they will plan. Okay, so அந்த மாதிரி பிளான் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் அந்த பீப்புள் இல்லைன்னா ஒரு கண்ட்ரியை வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா they will consider as a crime of aggression அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான 4 டைப் ஆஃப் கிரைம் என்ன பண்றாங்கன்னா தே மென்ஷன் ஆஸ் கிரேவஸ்ட் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து 4 கிரைம்ல ஏதாச்சும் வந்து கமிட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல தான் அவங்களுக்கு வந்து ட்ரையல் எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ 123 countries ஆர் ஸ்டேட் பார்ட்டிஸ் டு த ரோம் ஸ்டாச்சு. ஓகே, ஸோ இந்த ரோம் ஸ்டாச்சுல என்ன பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் அந்த கிரைம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதோட ப்ரொசீஜர் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரோம் ஸ்டாச்சு தான் இருக்கும். ஓகே, அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எப்படிலாம் இருக்கு எல்லாமே வந்து இந்த ரோம் ஸ்டாச்சு தான். ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரோம் ஸ்டாச்சு ரெகக்னைஸ் த ஐசிசிஸ் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ இவங்க தான் ஐசிசிக்கு வந்து அந்த பவர் அத்தாரிட்டி எல்லாமே கொடுக்கறது வந்து இந்த ரோம் ஸ்டாச்சு தான். ஓகே, த நோட்டபிள் எக்ஸெப்ஷன் பீயிங், ஸோ என்னதான் வந்து 123 countries இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருந்தாலுமே அது போக யூஎஸ், சைனா, ரஷ்யா, இஸ்ரேல், இந்தியால என்ன பண்ணாங்கன்னா இது இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தம். ஓகேவா? இவங்க எல்லாமே என்ன பண்ணலாம், they are not signed the ரோம் ஸ்டாச்சு. ஓகேவா? ஸோ ரோம் ஸ்டாச்சு வந்து கொண்டு வந்தப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுமே நிறைய கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணி ராட்டிஃபை பண்றாங்க.
பட் இந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அது வந்து சைன் பண்ணல, as well as வந்து ராட்டிஃபை பண்ணல. ஓகே, ஸோ பர்டிகுலர் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா நமக்கு வந்து இந்தியா தான். ஓகேவா, ஸோ இந்தியா இஸ் நாட் சைன்ட் ஆர் எய்தர் ராட்டிஃபைடு ரோம் ஸ்டாச்சு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்தியா வந்து நமக்கு வந்து எந்த ராட்டிஃபை பண்ணல. The court is funded by the contribution from the state parties and by the voluntary contribution. ஓகேவா, ஸோ அந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி மட்டும் வந்து கான்ட்ரிபியூஷன் கிடையாது ஃபண்ட் பண்றது வந்து. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து 120 கண்ட்ரிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபண்ட் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, டு ஃபங்க்ஷன் தேர் கோர்ட் வித்வுட் எனி இன்டரப்ஷன்ஸ். ஓகே, கவர்மெண்ட், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேஷன், அதர் என்டிட்டிஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து டொனேஷன் வந்து எடுத்துப்பாங்க. ஓகே, as a voluntary contribution. So then ICC was established by the international agreement, the Rome Statute on 17th July 1998. Okay, so 1998 தான் என்ன பண்ணியாங்கன்னா இது வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்க ICC வந்து. ஓகே, so the Rome Statute sets the court's jurisdiction. ஸோ இதோட ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்றது யாருன்னு பாக்குறப்ப அந்த ரோம் ஸ்டாச்சு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் ஃபிக்ஸ் பண்றது பாக்குறப்ப நம்மளுக்கு இந்தியாவில் கூட லாஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப ஐசிசியோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஃபிக்ஸ் பண்றது யாருன்னா ரோம் ஸ்டாச்சு தான். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் இருக்கு. The statute entered into the force 1st July of 2002. ஓகேவா, ஸோ அப்பதான் வந்து இது வந்து came into force. Unlike the International Court of Justice. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இன்னும் அனதர் கோர்ட் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 நாடுகள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை வந்து டீல் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ விச் ஹியர்ஸ் a dispute between the state. ஓகேவா, அதுக்காக வந்து ஐசிசி இருக்குது. பட் ஐசிசி ஹேண்டில்ஸ் த ப்ராசிக்யூஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா, ஸோ அது வந்து பர்டிகுலரா ஒரு இண்டிவிஜுவல் வந்து அந்த கிரைம் வந்து கமிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களால வந்து அந்த பர்டிகுலர் நேஷனோட கோர்ட் வந்து அவங்களால வந்து ட்ரையல் பண்ண முடியல, இல்லைன்னா அதை வந்து பனிஷ் பண்ண முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து எடுத்து கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி வந்து டிசிஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ப்ராசிக்யூஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஐசிசி இஸ் த ஒன்லி காம்பெட்டன்ட் டு ஹியர் கேஸ் இஃப் country where the offense was committed by a party to the Rome Statute. ஸோ என்ன பண்ணுவாங்க பாக்குறப்ப இது வந்து சப்போஸ் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரைம் நடந்த இடம் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ரோமா ஸ்டாச்சுல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட பிளேஸ் நடந்திருந்தா ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா பெர்பெட்ரேட்டர் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இஸ் பார்ட்டி டு த ரோம் ஸ்டாச்சு. ஸோ அந்த கிரைம் கமிட் பண்ண பர்சன் வந்து அந்த 123 கண்ட்ரிஸ் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிஸ்ல வந்து ஆரிஜின் ஆயிருக்காரு அப்படின்னா அந்த கேசஸ். ஓகேவா, இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கேஸ் வந்து என்ன எடுப்பாங்கன்னா ஐசிசி வந்து they are going to investigate. ஓகே, ஸோ அதான் வந்து மென்ஷன் பண்றாங்க. The country where the offense was committed is the party to the Rome Statute. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கேசஸ் வந்து அவங்க வந்து எடுத்து டீல் பண்றாங்க. ஸோ ஐசிசி may only exercise its jurisdiction if the national court is unable to or unwilling to do so. ஓகேவா, ஸோ அந்த பர்டிகுலர் நேஷனலைஸ் இருக்க சுப்ரீம் கோர்ட் இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டால சப்போஸ் அவங்க வந்து பனிஷ் பண்ண முடியல, இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கேசஸ் எல்லாமே எடுத்து என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து எடுத்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணுவாங்க. அப்படி எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி 2 விதமான பெர்மிஷன் வந்து அவங்களுக்கு வந்து தேவை. ஓகேவா, அந்த கிரைம் வந்து பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் பார்ட்டி கண்ட்ரில வந்து நடந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பர்சனோட ஆரிஜின் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் பார்ட்டிங்கிற ஒரு கண்ட்ரிஸ்ல வந்து இருந்திருக்கணும். ஓகே, ஸோ ஐசிசி ஒன்லி ஹஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் offenses committed after the statute entry into the force of 1st July 2002. ஸோ 1st July 2002க்கு அப்புறம் நடந்த இந்த மாதிரியான கிரீவியஸ் கிரைம்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஐசிசி வந்து எடுத்து வந்து டீல் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2019ல வந்து என்ன பண்ணாங்கன்னா 2009ல ஓகே 2009ல வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தமிழ் ஜெனோசைட் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா மகிழா இந்த ராஜபக்சே இருக்காரு பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஐசிசில வந்து அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆஃப்டர் 2002ல நடந்ததுக்கு மட்டும் தான் இவங்களால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1994ல வந்து என்ன பண்ணாங்கன்னா ருவாண்டா ஜெனோசைட் வந்து நடந்துச்சு. அதை என்ன பண்ண முடியாதுன்னா இவங்களால எடுத்து அந்த கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பவர் வந்து இதுக்கு வந்து கிடையாது. எந்தெந்த கேஸ்ல நடக்குதோ ஆஃப்டர் த டேட் ஆஃப் 1st July 2002க்கு அப்புறம் நடந்தா மட்டும் தான் இவங்களால அந்த கேஸ் எடுத்து அவங்களால டீல் பண்ண முடியும். ஓகே, இன்வெஸ்டிகேட் வந்து பண்ண முடியும். ஸோ let's see the practice question. Which are the following characteristics of ICC? Okay, the Rome Statute established ICC as a court of last resort. Okay, ICC can exercise jurisdiction only when the national courts are unwilling or unable to investigate the prosecute. Okay, it cannot prosecute the act of war crimes and it is not located in the Hague.
ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. நான் உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட். ஓகே, ஸோ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட் வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் தான். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து நடக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேட்டகரியில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி நம்மளுக்கு வந்து எதனால இதை வந்து கிரியேட் பண்ணாங்க, இதுக்கு பவர் அண்ட் அத்தாரிட்டி கொடுக்கறது யாரு, ரோம் ஆஃப் ஸ்டாச்சு. ஓகே, அதுதான் வந்து கொடுக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.